இந்த என்ன இடத்துல வேணும் தான் எனக்கு கேட்கறதுக்கு. அந்த ஜமாத் அப்படின்னு ஒரு அமைப்பு, அதே மாதிரி நிறைய கூட்டம் கூட்டமாக வாழ்கிறாங்க, குழு குழுவாக வாழ்கிறாங்க. ஆக்சுவலி அவங்கெல்லாம் எப்படி இயங்குறாங்க? அவங்க ஒன்றா இருந்து ஏதாவது இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு ஏதாச்சும் அவங்களால செய்ய முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஜமாத்ன்றது ஒரு குழுவா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா, யாராவது ஒரு மூத்த திருநங்கை தனக்கு கீழே இருக்கிற திருநங்கைகளை தன்னுடைய மகளா ஏத்துக்கிறது அப்படின்றது அடாப்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் இப்போ ஒரு திருநங்கையா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு 4, 5, ஒரு 10 பொண்ணுங்களை நான் வந்து தத்து எடுத்துக்கிறேன். நான் 10 பேருக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். அவங்க வந்து போயிட்டு பிச்சை எடுத்துட்டோ இல்லை பாலியல் தொழில் செஞ்சுட்டு வந்தாங்கன்னாலும் தங்கறதுக்கு அவங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கும். அவங்க அந்த அவங்க மாதிரி ஒரு கொடுப்பாங்க. ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஏற்பாடு அவங்களா விருப்பப்பட்டு, இப்போ நான் இருக்கேன், எனக்கு அம்மாவா யார் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன், என்ன பொண்ணா யார் ஏற்றுக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. 2 பேருக்கும் மன ஒற்றுமை இருந்ததுன்னா வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த சிஸ்டம்ன்றது திருநங்கைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனால் திருநங்கைகளுக்கு அந்த ஒரு வாய்ப்பும் கூட கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக ஒரு ஆண்கள் பேச்சுலர்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு வீடு மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க. அது இவங்களோட இவங்களுக்காவது ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதாவது எனக்கு மூத்த திருநங்கை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இல்லை வயசான காலத்தில் நான் இருக்கேன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய திருநங்கைகள் எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. சின்ன வயசில் இருக்கங்க, என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரீங்களா, மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா, ஆயான்னு கூப்பிட்றதோ இல்லை அம்மானு கூப்பிட்றதோ யாரோ ஒரு திருநங்கைகள் இருக்கும். பட் திருநங்கைகளுக்கு அப்படி ஒரு அமைப்பு கூட கிடையாது. அப்போ அவங்க வாழ்க்கை இதோட இன்னும் மோசமாக இருக்கும். அவங்க எங்கே இருக்கும்போதும் தனியாக இருப்பாங்க, வயசானாலையும் தனியாக இருப்பாங்க. இப்போ இவங்களாவது செத்தா தூக்கி போடுறதுக்கு ஒரு ஜமாத்துலேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சி அழுது கடைசி மாலை போட்டு புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கோ அந்த கடைசி ஈம சடங்குகளை செய்கிறதுக்கு ஒரு குழு இல்லை ஒரு நபர், அட்லீஸ்ட் ஒரு நபராவது இருப்பாங்க. ஆனால் திருநங்கைகளுக்கு அப்படி ஒரு அமைப்பே இல்லை.